வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஐடியா ஒரு யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னாக்கா இந்தியாவில் கொசு இல்லாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை காலத்தில் மட்டும்தான் இருக்கும், இப்போ வெயில் காலத்துலையும் இருக்குது. அப்போது இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொசுவர்த்தி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த கொசுவர்த்தியில் செய்யப்பட்ட அந்த சாம்பிராணிகள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு, ஊதுபத்தி மாதிரி ஸ்டிக் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. ரிப்பல்லண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லிக்விடாகவே நம்ம கொசு விரட்டிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு கொசுவர்த்தி சுருள் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நேர் வந்து அடிக்கடி என்னை கேட்டுக்கிட்டே இருந்தார், கொசுவர்த்தி சுருள் பற்றி ஒரு வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அதனால நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொசுவர்த்தி சுருள் தயாரிக்கிறதுல 2-3 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. கெமிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தயாரிக்கிறது இருக்குது. ரொம்ப எளிமையாகவும் வீட்டிலையே செய்யக்கூடிய வகையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஆர்கானிக் முறையில், அதாவது இயற்கை முறையில், மக்களுக்கு தீங்கு தராத வகையில், நச்சுத்தன்மை இல்லாமல் கொசுவர்த்தி சுருளை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். இதுக்கான ப்ராஃபிட் என்ன இருக்கும், இது எப்படி நம்ம தயாரிக்கலாம், இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய பிஸ்னஸ் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போயும் பார்க்கலாம். கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் என்ன செய்யலாம், வீடியோக்கள் பார்க்கலாம். நிறைய வீடியோக்கள் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொசுவர்த்தி சுருள் அப்படிங்கிறது சாதாரணமாக கெமிக்கலில் பயன்படுத்தக்கூடிய அந்த கொசுவர்த்தி சுருள் நிறைய கிடைக்கிது நமக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது ஒரு மூச்சு விடுதலில் ஒரு சிரமம், அப்புறம் ஆஸ்துமா, இந்த மாதிரியான நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு ஆர்கானிக் சம்மந்தமான ஒரு கொசுவர்த்தி சுருள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். இப்போ அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப எளிமையாக நமக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நொச்சி இலை பவுடர், அதுக்கப்புறம் வேப்பிலை பவுடர், துளசி இலை பவுடர், தும்பை இலை பவுடர், இது எல்லாமே நீங்கள் பவுடராக எடுத்துக்கணும். எல்லாமே 1 கிலோவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக வீடுகளில் செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீடுகளில் நம்ம வீட்டுக்கு மட்டும் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இதில் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிலோ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் கார்பன் பவுடருங்கிறது வந்து கரித்தூள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது இருந்தால் தான் உங்களுக்கு அந்த நெருப்பு வந்து புகையிறதுக்காக அந்த கரித்தூளை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம மரத்தூள் பவுடர் எடுத்துக்கணும். மரத்தூள் பவுடர் வந்து நல்ல தூளாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிசின் பவுடர். இந்த பிசின் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு எல்லாத்தையும் பிசைஞ்சு வரும்போது ஒரு கெட்டியான ஒரு பதத்தை, எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டணும் இல்லையா, அதுக்காக இதை நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வாசனைக்காக நம்ம சாம்பிராணி கொஞ்சோன்னு இதில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த புகையை தரத்துக்காகவும் இந்த சாம்பிராணியை நம்ம சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிட்ரனெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது லெமன் கிராஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில். இந்த ஆயில் வந்து ஒரு 50 ml, 1 கிலோ பவுடர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 50 ml 100 ml வரைக்கும் இது நம்ம சேர்க்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக அந்த வாசனைக்காக நம்ம இதை என்ன செய்கிறோம், சேர்க்குறோம். இப்போது மேலே சாம்பிராணி வரைக்கும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த எல்லா பவுடரையும் ஒவ்வொரு கிலோ எடுத்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து அப்போ எத்தனை கிலோ வரும்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அதில் இருந்து நம்ம 1 கிலோ பவுடருக்கு 50 ml சேர்க்குறோம். எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோ நீங்கள் அத்தனை எம்எல் வந்து சிட்ரனெல்லா வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். சிட்ரனெல்லாங்கிறது ஒன்றும் கிடையாது, லெமன் கிராஸ் ஆயில். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிட்ரனெல்லான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், மூலிகையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நீங்கள் மிஷினரியும் யூஸ் பண்ணலாம், ஆர்டினரி நீங்கள் கையாலையும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ மிஷினில் நீங்கள் பார்த்த மாதிரி அதை ஒரு கலவை போட்டு அதை இந்த மாதிரி நீங்கள் அனுப்பும்போது இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மீட்டர் இடைவெளியில் அதை என்ன செய்யும், அந்த மிஷினே அதை கட் பண்ணும். இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின், அதனால் இதுவே எல்லா வேலையும் செஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கேருந்து போயிட்டு இது என்ன செய்யும், கொசுவர்த்தி சுருளாக மேக் ஆகும். அங்கே வந்து ஒரு மோல்டு இருக்கும், அந்த மோல்டில் ப்ரெஸ் ஆகும்போது என்ன செய்யும், கொசுவர்த்தி சுருளாக உங்களுக்கு மேக் ஆகும். இதில் ஒரு சிலது உங்களுக்கு தவறி வந்தாலும் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த கொசுவர்த்தி சுருளை எடுத்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணணும், காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பேக் பண்ண வேண்டியதான். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். நீங்கள் இதுவே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினை யூஸ் பண்ணலாம், மேனுவல் மிஷின்
மிஷின் இருக்குது, ஒன்றா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி மேனுவல் மிஷின் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்லேயும் கிடைக்குது. மற்ற வெப்சைட்டில் கிடைக்குதா அப்படிங்கிறதும் நீங்கள் தேடி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேனுவல் மிஷினாக இருந்தாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்மளே என்ன செய்யலாம், வீட்டில் இந்த சாம்பிராணிகள் தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை சாம்பிராணி மோல்டில் வச்சு நம்ம சாம்பிராணியை அதை தயாரிக்கலாம். இதில் ஊதுபத்தி செய்கிறாங்க, ஆனால் ஊதுபத்தி செய்கிறதுக்கு வேறு மாதிரியான கெமிக்கல் வச்சு செய்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறது மூலிகையில் வச்சு சொல்கிறதுனால நீங்கள் இது சாம்பிராணி, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த சைஸில் நீங்கள் இந்த மஸ்கிட்டோ சாம்பிராணியும் ரெடி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சுருளாகவும் ரெடி பண்ணலாம். இதுக்கு ரெண்டுமே நீங்கள் மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் மிஷினும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த மிஷின் வருது. மேனுவல் மிஷின் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள், மிஷினை நல்லா போய் பார்த்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இல்லை நான் வீட்டிலையே செய்கிறேன் அப்படிங்கும்போது இது தாராளமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு சின்னதாக ஒரு மோல்டு இருக்கக்கூடிய அந்த காயில் மோல்டு பண்ணக்கூடிய அந்த மேனுவல் மிஷினை வாங்கி வச்சு நீங்கள் வீடுகள்லையும் நீங்கள் செய்ய முடியும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் வீட்டில் தயாரிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக்கில் சின்ன சின்ன உருளைகள் இருக்கும். நீங்கள் இந்த கலவையை நீங்கள் கையால் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இதில் எதுவும் வந்து கெமிக்கல்ஸ் கிடையாது. அதனால நம்ம கைகள்லேயே நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இந்த கலவையை எடுத்து அந்த பிளாஸ்டிக் டியூப்பில் வச்சு அடைச்சி நம்ம கீழே வந்து அப்படி லைட்டாக அப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னாக்கா வந்து விழுந்துரும். அதை நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக பயன்படுத்தலாம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடக்கூடிய அந்த மிஷின்லையும் நம்ம இதை என்ன பண்ண முடியும், மஸ்கிட்டோ இந்த சாம்பிராணியும் போட முடியும். இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு ஆர்கானிக் பொருள் தான். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், காயில் தயாரிக்கலாம், சாம்பிராணியாக தயாரிக்கலாம். இயற்கை சார்ந்த பொருள் அப்படிங்கிறதுனால இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்த முடியும். எல்லாமே மூலிகையினால் செய்யப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு சுருள் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எல்லாருமே வாங்கியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். அந்த 2 சுருள் உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு 2 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதுவும் மூலிகை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப கம்மியாகவே வரும். இதுவே நாம் வந்து வேப்பிலையெல்லாம் நம்மளே வாங்கி அதை வந்து பொடி பண்ணி நம்ம அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் இன்னும் கூட நீங்கள் அதிக ப்ராஃபிட் பார்க்கலாம். இது என்ன, அதனால் இது என்னென்னா 2ஐயும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தான் வரும், ஒரு 2 ரூபாய்க்குள்ளே தான் வரும். 2 ரூபாங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி தான், பேக்கிங்கோடு சேர்த்து எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 3 ரூபாய்க்கு கூட நீங்கள் வெளியில் சேல் பண்ணலாம். இதை வெளியில் அவங்க 4 ரூபாய் 5 ரூபாய் அப்படின்னு கூட விற்றுப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மாதம் நீங்கள் வந்து இதில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஏர்ன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சாதாரணமாக கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதுலேயும் நமக்கு நல்ல லாபம் இருக்குது. நல்ல மார்க்கெட்டிங் பண்ணால் இதில் நல்ல ப்ராஃபிட் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதுவே நீங்கள் ரீட்டைலாக டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் கொடுக்காம நீங்களே போய் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த 2 இதுவும் சேர்ந்த அந்த ஒரு பீஸ் அப்படிங்கிறது நீங்கள் 5 ரூபாய்க்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு நீங்கள் தயாரிக்கிற ஒரு பொருள் நீங்கள் 5 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். அப்போ இதில் லாபம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு இத்தனைன்னு சொல்லி நீங்கள் சேல் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் இத்தனை பாக்ஸுன்னு தான் எடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு சுருளாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறதில்ல. அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக ஒரு மாதத்துக்கு ஒரு மினிமம் 2 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 8 லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள். ஆனால் இதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப கடுமையாக இருக்கணும். இதுக்கான லைசன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் இதை ஆன்லைன் சைட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் நீங்கள் சேல் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு நிறைய பீசஸ் உங்களுக்கு போகும். இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஜிஎஸ்டி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் வந்து நல்லபடியாக இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் செய்ய முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும். நல்லா ஈஸியாக நீங்கள் சேல் பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் கொடுக்கறத விட இ-காமர்ஸ் சைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் சேல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிஸ்னஸில் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அதுவும் ஒரு மக்களுக்கு ஒரு தரமான பொருளை கொடுத்த ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் வந்திருக்கு. அந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான எந்த என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.